மாமா, திருநெல்வேலி மாவட்டம் யாக்கோபுரத்தில் நாங்கள் இருக்கிறோம். என் கணவர் வந்து டிரைவராக வேலை பார்க்குறாங்க. எனக்கு வந்து 2009 திருமணம் ஆச்சு. எனக்கு வந்து 11 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த 11 வருஷம் காலகட்டங்களில் அநேக வேதனைகளை நான் அனுபவிச்சிருக்கேன். குழந்தை இல்லைனால ஒரு இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. போனாலும் நிறைய பேர் நீ உங்களுக்கு வயசு ஏஜ் ஆகிட்டே போகுது, நீ இவங்களுக்கு எங்கே குழந்தை இருக்கும் அப்படின்னு பேசுகிற சூழ்நிலை. திருமண நிகழ்ச்சிக்கு போனால் கூட இனி நீங்களாம் எதுக்கு வரணும், உங்களுக்கு இனி உங்களுக்கு தான் குழந்தை இல்லையா, அதனால் நீங்கள் இனி என்ன ஃபங்க்ஷன் நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். சில நாட்களில் தனிமையாக இருந்து யோசிக்கும் போது சரி நம்மளாம் உலகத்தில் ஏன்னா வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலாம் நான் கஷ்டப்பட்டது உண்டு. சின்ன வயசுலேருந்து குழந்தைகள்கிட்ட நல்லா விளையாடுவேன். அது தெரிஞ்சு தெரியாமல் ஒன்று பேசலாம் நல்லா இருக்கும். நான் நல்லா விளையாடுவேன். ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ரஜில் அது கஷ்டமாக தான் இருந்தது. வெளியிடங்களில் நம்ம ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு, ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு, ஒரு வளகாப்பு நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போகும்போது வந்து அநேகர் உனக்கு குழந்தை இல்லைனால நம்ம முன்னாடி போய் எனக்கு அவங்களே சொல்லுவங்க வந்து நீ இல்லைலாம் அங்கே தள்ளி நின்று அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுற சூழ்நிலாம் நான் அப்படி காயப்பட்டேன். மனசில் ரொம்ப காயப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு வீட்டில் வந்தோடனே தனிமையாக இருக்கும்போது அழுத நாட்கள் உண்டு. 5 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம். குழந்தை இல்லாதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, மருத்துவத்தில் எந்த பிரயோஜனமுமே இல்லை எங்களுக்கு. இப்படி கஷ்டமான சூழ்நிலை தான் 2019 வந்து சந்ததி ஆசீர்வாத மீட்டிங் வந்து பிரதர் வச்சுருந்தாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு சந்ததி மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டோம். அப்போ வந்து என்னை மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க கிளம்பிக்கிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்காக மட்டும் வந்திருந்து எல்லாருக்காண்டியும் ப்ரேயர் பண்ணேன். இசப்பா வந்திருக்க எல்லாங்களுக்கும் நீங்கள் அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு ஜோம் பண்ணேன். அப்போ பிரதர் அங்கே பாரத்தோடு கண்ணீரோடு ஜோம் பண்ணாங்க. இசப்பா வந்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரதர் ஜோம் பண்ணாங்க. அதே இடத்துல நானும் அழுது முட்டி போட்டு போராடி நானும் என் கணவரும் கையை கோர்த்துக்கிட்டு ஜோம் பண்ணோம். மீட்டிங் முடிஞ்ச பிறகு மோகனனை வந்து எல்லாருக்கும் தனி ஜோம் பண்ணி விட்டாங்க. நாங்களும் நல்லா ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். 2020 ஜூனில் பார்க்கும்போது கன்சீவ் ஆயிருந்தேன். இவ்வளோ நெருக்கப்பட்ட இதில் கடவுள் எனக்கு ஒரு அற்புதத்தை ஏசப்பா தந்துட்டாங்களே செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி அவ்வளோக்குள்ள சந்தோஷம், என்னால் தாங்க முடியாத சந்தோஷம். 2021 பிப்ரவரி 27 எனக்கு அழகான ஆண் குழந்தை ஏசப்பா தந்தாங்க. உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். 11 வருஷம் பட்ட பாட அந்த கஷ்டம் தான் நீக்கி ஆண்டவர் அழகான குழந்தைய விளையாடும்போது சேட்டை பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டனோ அந்த இடத்துல அவங்க மத்தியிலே இந்த குழந்தைய கொண்டுட்டு எனக்கு போகும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெட்கப்பட்ட இடத்துல கடவுள் அவங்க மத்தியிலே நம்மளே சாட்சியாக ஒரு குழந்தைய கொண்டு போய் நிறுத்திருக்காங்களேன்னு சொல்லி மிகப்பெரிய சந்தோஷம். அதான் வண்டிக்கு போயிட்டு வரச்சில வீட்டுக்கு வருவோம். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அப்பானிட்டு கூடச்சில ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. 11 வருஷம் கழிச்சு அழகான ஆண் குழந்தை தந்த ஏசப்பாவுக்கு நன்றி. என்ற தொழில் பண்ணுறாங்க. எங்களுக்கு 23 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டோம். அப்போ இருந்துட்டு ரொம்ப ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எங்கேயுமே போக முடியாது. நான் ஒரு நாள் தண்ணிக்கு போகும்போது பக்கத்தில் அவங்க ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க மகா குழந்தைய கொண்டு வந்துச்சு. அப்போ இருந்துட்டு நான் போய் தொடலாம் அப்படின்ட்டு போகும்போது ஏன் குழந்தைய கொண்டு வந்த இங்கே அப்படின்னு சொல்லி அவங்க மகளை வந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த ஒரு குழந்தை இல்லாமல் நம்ம பக்கத்தில் கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய குழந்தைய பார்க்கும்போது நான் பேசணும்னு விளையாடணும், நம்ம வீட்டிலே இருந்தேன்னா நல்லா பேசினா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு நினப்பேன். ஆனால் நிறைய சின்ன குழந்தை பிறந்தனா நான் போகவே பார்க்க எனக்கு பயமாக தெரியும். நம்ம நினைப்பாங்களோ சொல்லுவாங்களோ குழந்தைலாம் தொட்டுட்டான் வந்துட்டா பார்த்துட்டான்னு சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு வருஷம் ஆக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேலைக்காரதானே உங்களுக்கு ஆண்டவர் ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு கூட நிறையா பேர் கேட்டாங்க. எங்கள் ஆண்டவர் எப்படியாச்சும் எங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். குழந்தைய நல்லா பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இருந்துட்டு ஒரு குழந்தைய போகும்போது நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு பேசுவேன் கொஞ்சம் நேரம் பேசுவேன். அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட் ஏதாவது கொடுத்துட்டு பேசுவேன். அப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு அது ஓடிடுங்க. அப்போ நம்ம வீட்டிலே இருந்தேன்னா அது நிரந்தரமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க குழந்தைய வச்சுருக்கும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க தூக்க போவாங்க. 2 வாரத்துக்கு அவங்கள்ட்ட நிறைய வார்த்தை பேசுவாங்க. என்கிட்ட ஒரு வாரத்தையும் கூட என்னன்னு கூட பேச மாட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படியே நான் நிறைய தடவை எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகாமல் அப்படியே இருந்துட்டேன். குழந்தை இல்லாதனால எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரிக்கு கூட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழித்தோம். அது ஒரு பிரயோசனம் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது 2 பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு நாள். அப்போ வந்து குழந்தை இல்லாத கேள்விப்பட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு குழந்தைக்காக மருந்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 30,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க.
30,000 எங்கிட்ட இல்லை அப்படிங்கவும் அவங்க உங்களுக்கு குழந்தை ஆசை இருக்கா அப்படிங்கவும் அவங்க உங்களுக்கு குழந்தை ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப அழுதுட்டேன். ஆனால் எங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னாங்க இருக்கதை கொடுங்க அப்படிங்கும். 11,000 தான் இருந்துச்சு. அப்போ கொடுத்தோடனே அவங்க மருந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு மறு வருஷத்தில் குழந்தை கிடைக்கும் பாருங்கள், நீங்கள் தூக்குவீங்க, குழந்தைய தூக்குவீங்க மறு வருஷத்துல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அந்த வார்த்தை கேட்கும்போது ஆனால் அவங்க கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் வெறும் கலருன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு நைட்டில் தூக்கமே இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்க போய் தானே எல்லாரும் என்ன ஏமாற்றிட்டு போகிறாங்க. ஆண்டவர் 11,000 வந்து நான் கஷ்டப்பட்டு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த நைட்டில் கூட எனக்கு அவ்வளோ தூக்கமே இல்லை. இப்படி வியாபாரம் செஞ்சுருக்கேன், நிறைய ஆஸ்பத்திரிக்கும் போயிருக்கேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு மனதளவுலையும் முடியல, உடம்பளவும் முடியல. அப்போ எனக்கு பண ரீதியாக எனக்கு பணம் இல்லை. ஆண்டவர் நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு இனிமேல் போக மாட்டேன், நீங்கள் கொடுத்தா கொடுங்க, இல்லை நான் எந்த ஆஸ்பத்திரியும் போகல, நான் இப்படியே இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் அதில் 4.5 வருஷமாக எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகலை. இப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் அந்த 2019 ஜனவரியில் நான் 4 மாடிக்கு கூட்டத்துக்கு எங்கள் பக்கத்தில் ஒரு அக்கா கூப்பிட்டாங்க. நான் எங்கேயுமே எனக்கு போக இஷ்டதுனால நான் வரலன்னு சொன்னேன். அங்கே வாங்க, கட்டாயமாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போது வேலைக்கிழமணிக்கு கூட்டத்துக்கு போகும்போது நான் மன வேதனையோடு போனேன். ஒளிக்காட்டு ஜோம் பண்ணுவோம், இங்கே உள்ள ஒளிக்காட்டு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் வரலன்னு என்னை கட்டாயமாக கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போய் நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் பேசினார். அந்த ஒளிக்காட்டு மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனசோட வந்தேன். ஆனால் ஏப்ரலில் கரெக்டாக ஆண்டவர் சொன்னது மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கேட்க பண்ணார். 2019 டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் நல்ல அழகான ஒரு சுகப்பரிசத்தோட நல்ல ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாங்க. முதல்ல என் குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தையோட விளையாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பேசும்போது ஒரு அடிக்கு அம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கவலை இருந்தாலும் எங்களுக்கு அப்படியே அந்த குழந்தைய பார்த்தோன்னா அப்படியே அந்த கவலை கூட அப்படியே மறந்து வருது. 23 வருஷம் கழித்து அழகான பெண் குழந்தை கொடுத்தது ஏசப்பாவுக்கு நன்றி. பேர் பரமேஸ்வரி, விழுப்புரம் மாவட்டம், தும்பூர் பக்கத்தில் கஸ்பா கார்னையில் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் கார்பெண்டர் வேலை செய்கிறாரு. நாங்கள் ஏசப்பா அறியாத குடும்பம், பக்தியாக இருப்பேன். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் ஃபுல்லாகவே ஒரே சாமி ஃபோட்டோவாக இருக்கும். வருஷம் மருவத்திற்கு மாலை போட்டுன்னு போவேன். சாமி ரோட்டில் பார்த்தா கூட அப்படியே கும்பிட்டு தான் இப்படி பண்ணிட்டு தான் போவேன். எனக்கு ஏசப்பானாலும் பிடிக்காதுங்க ஐயா. சொன்னாலும் இடையே போயிடுவேன். அவரை ஏசப்பா பற்றி இடத்தாலவே என் மூஞ்சி சுற்றிங்க இடையே போயிடுவேன். 10 வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப நெந்தியில் அவமானப்பட்டேன். நான் ஒரு ஃபங்க்ஷன்லாம் கூட என்னால் போக முடியாது. ஃபங்க்ஷனில் போய் நின்னா கூட ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க என்ன. நான் ஒரு நலங்கு வைக்கவோ ஒரு விசேஷத்துக்கோ கூட்டாலும் நான் போகவும் மாட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் 10 குழந்தைங்களாம் பார்க்கும்போது நைட்டில் அழுகுவேன். நம்மளுக்கு என்னைக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கும், வாழ்க்கை தானே முடிஞ்சிச்சு பழகுது, நமக்கு குழந்தையா இருக்காது பழகுது. ரொம்ப வேதனை நான் அனுபவிச்சேங்க ஐயா. தற்கொலை பண்ணிக்கிற முடிவு கூட எடுத்தேன் நான். குழந்தை கிடைக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷம் ஆடி மாதமும் எங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் இட்டு கூழ் ஊற்றி புடவை வச்சு பாவாடை வச்சு பழ வகை வச்சு பொங்கல் வச்சு எல்லாத்தையும் செஞ்சு ஊர் மக்களெல்லாம் கூட்டு கூழெல்லாம் ஊற்றுவேன். கூழெல்லாம் வருஷம் நாங்கள் தனியாக தான் செய்வேன். எல்லா செயலையும் நான் ஒண்டியாக தான் செய்வேன். செஞ்சு எனக்கு பலன் கொடுப்பாருன்னு பார்த்தேன். எந்த பலனும் கொடுக்கல. எனக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து தரேன், இந்த மருந்து சாப்பிட்டா குழந்தை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் நான் கூப்பிட்டு அந்த மருந்து நான் வாங்கி சாப்பிடுவேன். எவ்வளோ 5,000 10,000 அப்படி சொல்லுவாங்க.
ரூபா கூட குறைக்க மாட்டாங்க. அந்த ஃபுல் காசு என்னுடைய நகையை வச்சு தான் எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. கொடுத்து அந்த மருந்து சாப்பிட எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத போது அப்புறம் ஒருத்தவங்க வந்து நகையெல்லாம் கைட்டு கொடு, அந்த இலையில நான் போய் இலையில படிச்சுட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தா உனக்கு குழந்தை நின்றுடு அப்படி சொன்னாங்க. நான் குழந்தையோட ஆசையோட நான் காதில் போட்டு இந்த கமல் சுத்த மாட்டில் அவுத்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அரை மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. அப்புறமா என்ன பண்ண, ஒரு கார்டு கொடுத்துட்டு போனான். அந்த கார்டுக்கு நம்பர் போட்டு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வரும்போது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. எப்படிதான் கைட்டு கொடுத்துன்னு எனக்கு தெரியவே இல்லை. எந்த ஹாஸ்பிட்டல் ஏறி எந்த புண்ணியமும் இல்லை. நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நீர்க்கட்டி ஆப்ரேஷன் செய்து போட்டேன், அப்பயும் இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். உங்களுக்கு நார்மலாக குழந்தை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐவி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஐவி பண்ணுறதுக்கு மனசு விருப்பம் இல்லை. இப்படி இருக்கும்போது 2021 நான் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது சாட்சிகளை பார்த்தேன். நான் சாட்சி பார்க்கும்போது 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம்லாம் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லாமல் ஆண்டவர் கொடுத்த குழந்தை இதுன்னு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாட்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு விசுவாசம் வந்து பார்த்த ஆரம்பிச்சுது. எனக்கு ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், பாரு இதை பார்த்தாவது நீ மனம் திரும்பு அப்படி சொல்ல ஆரம்பித்தார். சரின்னு எங்கள் ஹஸ்பண்ட் பேச்சா கேட்க ஆரம்பித்தேன். நான் ஏசப்பாவை ஏற்றுக்கினேன். நான் ஏற்றுக்குன்னா வாரம் சனிக்கிழமை சனி நேரம் ஆச்சுன்னா 2 பேரும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் உக்காந்துருக்கோம். நாங்கள் இப்படி இருக்கும்போது 2022 செப்டம்பர் மாதம் வேலைக்கிழமை அன்னைக்கு 4 மாடிக்கு வந்தோம். 4 மாடிக்கு வந்து அன்றைக்கி ஐயா மோகன் ஐயா இல்லை, வேற ஒருத்தரும் ஜெபம் எடுத்தார். அவர் ஜெபம் எடுக்கும்போது சொன்னார், ஊழியக்காரர் உங்களுக்கு விடுதலை தர மாட்டார், ஏசப்பா தான் உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் சொன்ன வார்த்தை எனக்கே சொல்ல மாதிரிச்சுன்னா மோகன் ஐயா இல்லையே, அவர்கிட்ட வந்து அவங்க சுகம் பெற்று போவோம், இந்த அடுத்த வருஷம் குழந்தை இருந்துருமே நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார், எனக்காக சொன்ன போல இருந்துச்சு ஏசப்பா, விடுதலை குழந்தை இல்லாதவங்களாம் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏசப்பா என் கர்ப்பத்தை தொடுங்க, ஏசப்பா என் நிந்தையை போகுங்க ஏசப்பா சொல்லிட்டு ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ண. நான் ஏசப்பா என்ன முன்னோட்டு பின்னாடி எல்லாம் பேசுறாங்க. ஏசப்பா நீ ஏசப்பா கர்ப்பத்தை அடிப்பதும் திறப்பதும் உம்மால்தான் கூட ஏசப்பா. என்ன முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ண. நான் ஜெபம் பண்ண இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்காரம்மா கீழே விழுந்து சர்ப்பம் எப்படி நெளியுமோ அப்படியெல்லாம் நெளிஞ்சு உழுந்து பிறந்தாங்க. நாங்களும் பிடிக்க முடியல. அப்புறமா அந்த சர்ப்பத்தின் ஆவி வெளியே ஏறினது ரொம்ப நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்தும் போது எழுந்து அப்புறம் நானே தானே உட்கார ஆரம்பிச்சிட்டேன். அந்த சர்பத்தின் ஆவி போனோடனே எனக்கு ஒரு புதிய பலன் வந்தது. எனக்கு ஜாபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். 2023 ஜனவரி மாதம் நான் வாமிட் எடுக்க ஆரம்பித்தேன். வாமிட் எடுக்க ஆரம்பித்து நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இவ்வளோ டைம் நான் கார்டு போட்டு பார்த்துருக்குறேன், நெகட்டிவ் தான் காட்டிக்குது எனக்கு. இப்பயும் அப்படிதான் காட்டுமோ அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருந்தது என் மனசுக்குள்ள. எங்கள் வீட்டுக்காரர் தான் கார்டு போட்டார். 2 கூடுமாட ஆரம்பிச்சோன்னா எங்களுக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்தது, எங்களுக்கு 2 பேருக்குமே. இப்படி இருக்கும்போது 2023 செப்டம்பர் மாதம் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்தாரு. அந்த பெண் குழந்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமும் ஒரே கண்ணீர் தான் எனக்கு வந்தது. அந்த டைமில் அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு என்னால் எப்படி வந்து சந்தோஷத்தை வெளுத்து படுத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஒரே ஆழதான் வந்தது. எனக்கு குழந்தைங்க வந்து காட்டும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். நான் ஏசப்பா நமக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு. உண்மை உள்ள கடவுள் ஏசப்பா தான். யாரு கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன், என் ஏசப்பா தான் என் உண்மை உள்ள தெய்வம் அப்படிதான் சொல்ல. நான் இப்போ ஏசப்பா முழுசா ஏற்றுக்கிட்டேன். வாரம் சர்ச்சுக்கு போவேன். காலையில எழுந்து ஜபம் பண்ணுவேன் தேசத்துக்காக ஒரு அரை மணி நேரம் ஆகுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு ஏசப்பா. அவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன்.